மேஷராசி நண்பர்களே, ஒரு விஷயங்களில் டக்குன்னு கோவம் வந்துடும். நான் இப்படி இருந்து இவங்க இப்படி நடந்துட்டுருக்காங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்களுக்கு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்டுருவா. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தில் கோவப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கோவப்படும் பொழுது தான் என்னென்னா அவளும் டென்ஷன் ஆகி நம்மளும் நிறையா டென்ஷனை ஏற்றுப்போம். ஒருத்தவங்க சொன்னாங்க ஐயோ அப்படின்னு சொன்னால் 10,000 செல்ஸ் செத்துப்படுறதா. அந்த மாதிரி கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? கவலையே படக்கூடாது. சரி, பிறருக்காக கவலைப்படுறோமே, அதனால் என்ன இருக்க போகுது? ஒன்றும் கிடையாது. அதனால் இன்றைக்கி கோவப்படுறதும் தவிர்த்துக்கணும், கவலைப்படுறதையும் தவிர்த்துக்கணும். ஒரு விஷயத்தை கோபமாக சொல்கிறத விட கொஞ்சம் நிதானமாக யோசித்து இது அழகாக எடுத்து புரிய வச்சுட்டோம்னா அது நல்ல பலன். இப்படி சொன்னீங்கன்னா நான் கேட்பேன், கோவப்பட்டு சொன்னீங்கன்னா அப்படின்னு குழந்தை கூட இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சுடுது. ஆக எதையுமே கோவப்பட்டு சொல்கிறது இல்லாமல் நிதானத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் இருக்குது. தடங்கள் ஆகிடுச்சுன்னா அந்த காரியத்தை விட்டுடுங்க. இன்றைக்கி எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம். வேண்டான்னு மனசு சொல்லிச்சுன்னா அது வேண்டாம் தான். அதை போய் திருப்பி நம்ம பார்ப்போமே இப்போ மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்குண்டான விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு மேஷராசி என்பர்கள் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு.